ஸ்ரீலங்காவில் இருக்க வந்து நிறைய இடங்களுக்கு பயணம் செய்கிறது, மோட்டார் சைக்கிளாக வந்து கூட பயணம் செய்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் என்னுடைய மோட்டார் சைக்கிள். கனடாவில் வந்து மோட்டார் சைக்கிளை நாங்கள் வாங்கணும்னு சொன்னால் முதல்ல வந்து M1 லைசன்ஸ் வந்து எடுக்கணும். எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க மோட்டார் சைக்கிள் சவுண்டை தான் கூடுதலாக எல்லோரும் ஆசைப்படுவீங்க. உங்களுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. நாங்கள் எந்த இடத்துல வாழ்கிறோம்ன்றதில் இல்லை, வாழ்க்கை உண்மையாகவே எந்த இடத்துல வாழ்ந்தாலும் அந்த இடத்த வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கொண்டோம்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் வணக்கம், நான் சகின். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஸ்கார்பரோன்ற இடத்துல நிற்கிறேன். நிறைய நாள் யூடியூப் வீடியோ செய்யணும்னு சொல்லி செய்யவே இல்லை. இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகிறது. எங்களுடைய யூடியூப்பை தொடர்ந்து பார்க்குறாக்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் தம்பி ஏன் இப்போ வீடியோ போடுறேன், முந்தி அடிக்கடி வீடியோ வரும். என்ன பிரச்சனை சொன்னால் நான் வந்து கனடாவில் வந்து மார்க்கெட்டிங் செய்யலாம். ஸோ அதை வந்து சோஷியல் மீடியாவில் செய்யக்கல வந்து அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால வந்து இந்த யூடியூப் வந்து கண்டினியூவாக செய்ய முடியாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று நான் வாங்கியிருக்கேன், பெரிய ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து செல்ஃபாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நான் எங்கே நடந்தாலும் அது வந்து என்ன ட்ராக் பண்ணி என்ன வந்து வீடியோ எடுக்குது. Osmo Pocket 4 வந்து வாங்கியிருக்கிறேன். என்னதுக்காண்டி வாங்கினான்னு சொன்னால் யூடியூப் வந்து கண்டினியூவாக செய்யணுமெண்டக்காண்டி இந்த Osmo Pocket 4 வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ வடிவாக எல்லாம் சுழண்டு எடுக்குது இங்கே பாருங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன அப்படி காட்டப்படணும்னு சொன்னால், கனடாவில் எனக்கு வந்த உடனே கனடாக்கு இங்கே வந்த உடனே நான் வந்து மிஸ் பண்ணது வந்து மோட்டார் சைக்கிளை. ஸ்ரீலங்காவில் இருக்க வந்து நிறைய இடங்களுக்கு பயணம் செய்கிறது, மோட்டார் சைக்கிளாக வந்து கூட பயணம் செய்கிறது. ஸோ இன்றைக்கு என்ன உங்களுக்கு காட்டப்படணும்னு சொன்னால், என்னுடைய மோட்டார் சைக்கிள். நான் வந்து கனடாவில் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று வாங்கியிருக்கிறேன். என்ன மோட்டார் சைக்கிள், என்ன விலைக்கு வாங்கினான், எப்படி கனடாவில் இந்த மோட்டார் சைக்கிளை வாங்கணும் என்று எல்லாம் வந்து ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு முதல்ல லைக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டார் சைக்கிளை வந்து பார்க் பண்ணியிருக்கிறேன். எங்கேன்னு சொன்னால் டடா பாருங்க, இதுதான் என்னுடைய மோட்டார் சைக்கிள். என்ன செய்யப்படணும்னு சொன்னால், இப்போ இவரை வந்து இப்போ மோட்டார் சைக்கிளை வந்து வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்தால் தான் உங்களுக்கு வடிவாக நான் வந்து இந்த மோட்டார் சைக்கிளை வந்து காட்டலாம். ஸோ முதல்ல மோட்டார் சைக்கிள் இருப்போம். அம்மா, இந்த கேமரா வாங்கினது சரியான பேர்த்தானுங்க. உண்மையாக ஒரு கையால் கேமரா பிடிச்சி வந்து வெளியில் போகக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஏன் இப்போ கையை காணு யோசிப்பீங்க. கையை காணா அந்த கேமரா வந்து எங்களை ட்ராக் பண்ணி அப்படி வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நிறைய நாளாக போடணும்னு சொல்லி ஃபோனில் எடுக்கிறதுக்கு மைண்ட் இல்லை. சரி, இது ஒரு வித்தியாசமாக இருக்குமெண்டாக்காண்டி. ஓகே, இந்த கேமரா வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நிறைய வீடியோக்கள் எடுத்து போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன், பட் நாட் ஷுவர். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்னுடைய மோட்டார் சைக்கிளை பாருங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் என்னுடைய மோட்டார் சைக்கிள். மோட்டார் சைக்கிள் பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் MTO9 என்று சொல்லி ஜமஹாட மோட்டார் சைக்கிள். 900 cc மோட்டார் சைக்கிள் இந்த மோட்டார் சைக்கிள். ஆனால் இந்த மோட்டார் சைக்கிள் நான் வந்து வாங்கிக்க வந்து இப்படி ஸ்டொக்காக வரையில் இதெல்லாம் வந்து நான் வந்து மோடிஃபை பண்ணியிருக்கேன். இந்த மிரர் ட்ரைபாட் வாங்கி போட்டிருக்கேன். இந்த காற்றுக்கு வின்சில் வைசர் வந்து வாங்கி போட்டிருக்கேன் 2. அது மாதிரி நம்பர் பிளேட் ஹோல்டரும் வந்து பின்னுக்கு வந்து எல்லாம் கலட்டி இப்போ நம்பர் பிளேட்டை கொண்டே பின்னுக்கு கொள்ளியிருக்கேன் பாருங்க. எப்படி கொள்ளி வச்சுக்கேன். இந்த மோட்டார் சைக்கிள் இந்த சிசி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 900 cc மோட்டார் சைக்கிள். எனக்கு அப்படி இருக்காண்டு. ஓகே, மோட்டார் சைக்கிளை பற்றி இன்னும் நிறைய சொல்ல இருக்குது. அதுக்கு முன்னாடி மோட்டார் சைக்கிளை சின்ன ஒரு வீடியோவாக போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க.
சரி மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து என்னுடைய மோட்டார் சைக்கிள். கனடாவில் வந்து மோட்டார் சைக்கிளை நாங்கள் வாங்கணும்னு சொன்னால் முதல்ல வந்து M1 லைசன்ஸ் வந்து எடுக்கணும். இந்த M1 லைசன்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு சொன்னால் முதல்ல வந்து நாங்கள் இந்த கார் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் முதல்ல போயிட்டு சர்வீஸ் வந்து அறியன்றேன். ட்ரைவ் டெஸ்ட் வந்து எழுதுகிற இடத்துல போயிட்டு M1 எக்ஸாம் வந்து எழுதணும். M1 எக்ஸாம் எழுதினதில் இருந்து 90 நாளுக்குள்ளே வந்து நாங்கள் M2 லைசன்ஸ் வந்து எடுக்கணும். அப்படி நாங்கள் இந்த M2 எடுக்காட்டி நாங்கள் திருப்பி வந்து பைக் லைசன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் திருப்பி போயிட்டு வந்து M1 லைசன்ஸ் வந்து எழுதணும், வந்து எக்ஸாம் எழுதணும். சரி ஓகே ரெண்டு சொல்லி M1 லைசன்ஸ் M1 ஓகே மோட்டர் சைக்கிள் லைசன்ஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு M1 எக்ஸாம் வந்து எழுதிட்டேன். எக்ஸாம் எழுதி சரியாக வந்து M2 லைசன்ஸ் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி 90 நாளுக்குள்ளே எடுக்கணும். சரியாக போயிட்டு சரியா 61 நாள்லாம் வந்து எனக்கு M2 வந்து எக்ஸாம் வந்து நடந்தது. M2 எக்ஸாம் வந்து என்னென்னு செய்கிறேன்னு சொன்னால் 3 நாள் கோர்ஸ் ஒன்று வரும். ஒரு நாள் வந்து கிளாஸ் நடக்கும், அது 2 hours வந்து கிளாஸ் நடக்கும். 2 நாள் வந்து மோட்டர் சைக்கிளை வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடணும், இப்படி ஓடணும் என்ன மாதிரி என்று சொல்லி போட்டு கடைசி ஒரு 15 நிமிஷத்தில் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் வந்து சரியான ஈஸி, அவங்களே வந்து பாஸ் பண்ணி வைப்பாங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து மோட்டர் சைக்கிளை வந்து ஓடி காட்டணும். எல்லாம் ஓடி காட்டின பிறகு எங்களுக்கு வந்து M2 எப்போ கிடைக்குமான்னு சொன்னால் M1 எடுத்த நாளில் இருந்து 60 நாளுக்கு பிறகு தான் வந்து M2 வந்து நாங்கள் எடுக்கலாம். சரியா வந்து கஷ்டம். கனடாவில் ஒரு மோட்டர் சைக்கிள் லைசன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் கஷ்டத்தை விட வெயிட் பண்ணணும். நாங்கள் நினைச்ச உடனே வந்து மோட்டர் சைக்கிள் ஓட முடியாது. M1 மோட்டர் சைக்கிள் ஓடலாமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஓடலாம். ஆனால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சூரியன் நிற்க மட்டும் தான் ஓடலாம். மற்றது டபுள் ஏற்றி ஓடலாது, மற்றது 401 ஹைவேயில் ஓட முடியாது. லோக்கலுக்குலாம் வந்து ஓடலாம், தனியாக தான் ஓடலாம். ஒருவேளை நாங்கள் ஏற்றி கொண்டெல்லாம் வந்து ஓட முடியாது. ஸோ இப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போ கார் மாதிரி தான், கார் லைசன்ஸ் M1 இப்படி என்னென்னலாம் செய்யலாமோ அது மாதிரி தான். ஆனால் M1 எடுத்தால் நாங்கள் தனியாக தான் ஓடலாம். கார் லைசன்ஸ் வந்து அதாவது இந்த G1 எடுத்தோம்னு சொன்னால் எங்கள் 4 வருஷம் கனடாவில் லைசன்ஸ் உள்ள ஒரு ஆளோட வந்து நாங்கள் ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து தனியாக தான் ஓடலாம். ஸோ அப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லி M2 வந்து எடுத்தாச்சு. M2 நான் எப்போ எடுத்தேன்னு சொன்னால் 61 நாள் எடுத்தால வந்து நான் அந்த 60 நாள் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இப்போ நான் ஏர்லியாக போய் எடுத்திருந்தேன்னு சொன்னால் M1 எடுத்த நாள்லேருந்து 60 நாள் அப்புறம் தான் வந்து லைசன்ஸ் வந்து தருவாங்க. சரி ஓகே லைசன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஓகே மோட்டர் சைக்கிள் எடுப்போம்னு சொல்லிட்டு ஸ்டோருக்கு போனால் ஒவ்வொரு மோட்டர் சைக்கிள் நிற்கிருந்தானே எனக்கு பிடிச்சது. நான் ஊரில் வந்து MT-15 வச்சுருந்தேன். நான் M15 சொல்லி கூடுதலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்க்குற யங் பாய்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் Yamaha MT-15. ஸோ ஓகே அதே எடுப்போம்னு சொல்லிட்டு MT-7 எடுப்போம்னு பார்த்தா அது வந்து என்னென்னு சொல்கிறது 2 சிலிண்டர் பைக் வந்து பெருசாக வந்து சவுண்ட் வராது. எக்ஸோஸ் எல்லாம் போட்டு மோடிஃபை பண்ணிக்க வந்து நல்ல சவுண்ட் வராது. இது நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சிலிண்டர் 900 cc. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூவாக நாங்கள் வாங்குறோம்னு சொன்னால் 16,500 அப்படி வரும். இதில் வந்து SP மாடல் ஒன்று இருக்குது, அது என்னுடைய ஃப்ரெண்ட் வச்சுக்கார். அதே ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். MT-09 SP நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் வந்து $2,000-2,500 வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கணும்னு சொன்னால் அது கொஞ்சம் அந்த டாப் மாடல்ன்ற மாதிரி. ஓகே சொல்லி இது வந்து நான் வந்து பிராண்ட் நியூவாக தான் எடுத்தேன். எனக்கு $16,500 வந்து இதுக்கு மட்டும் முடிஞ்சது. ஸோ ஓவராலாக எல்லாமே பார்க்க போய்க்க கிட்டத்தட்ட $20,000 கிட்ட முடியுது என்ன லைசன்ஸ் எடுத்தது. பட் ஸ்ரீலங்காலேருந்து நான் பார்சல் எல்லாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்சல் போட்ட உடனே அடுத்த நாள் இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன்னா போட முடியாமல் போயிட்டு பார்சல் எடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி பைக்குக்கு எக்ஸோஸுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எக்ஸோஸ் மட்டுமே வந்து $408. எக்ஸோஸ் சொன்னால் அந்த சைலன்சர்ன்னு சொன்னால் அது போட்டால் தான் இந்த பைக் ஓடுற மட்டும் ஃபீல் வரும். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய சத்தமாக இருக்காது. பார்த்தீங்களா, மற்றது மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணின உடனே வந்து நாங்கள் வந்து முறுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது வந்து பெரிய இன்ஜின், எல்லாத்துக்கும் வந்து ஓயில் போகணும். போன அப்புறம் நாங்கள் முறுக்க தான் அது ஓகே இருக்கும். ஸோ பைக்கை வந்து ஃபைனலி எடுத்தாச்சு. ஆனால் பைக் எடுத்து கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்ச எப்படியும் ஒரு மாதம் ஆகிருக்குமென்று நினைக்கிறேன். வார 15ஆம் தேதி வந்துன்னு சொன்னால் ஒரு மாதம் ஆகலை. 531 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது ஊரில் என்று சொன்னால் இத்தனையோ கிலோமீட்டர் ஓடி இருப்போம். இங்கே வந்து எல்லா நேரம் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் என்ன சொல்கிறது ஓட முடியாது மோட்டர் சைக்கிளில். மற்றது எங்களோட வேலைகளுக்கு என்னுடைய வேலைக்கு இது ஓகே சூட்டபுளாக தான். ஆனால் இப்போ 401 எல்லாம் பயணம் செய்கிறேன்னு சொன்னால் சரியான பயமாக இருக்கும். ஓகே மோட்டர் சைக்கிளை பற்றி சொல்லப்போனால் சூப்பர் பைக் உண்டு. நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் சரியான ஸ்மூத். மற்றது Yamaha பைக்குண்டாலே எல்லாருக்கும் தெரியும் சரியான ஸ்மூத்தாக இருக்கும். பிரேக்குவெல்லாம் இருந்தாலும் சரி என்னென்னால பைக்கிட்ட வீடியோ வந்து இன்னொரு நாளைக்கு பைக்கை பற்றி கதைச்சு அது இன்னொரு நாளைக்கு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னு சொன்னால் அது கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இனி வந்து நாங்கள் நிறைய இடங்களுக்கு மோட்டர் சைக்கிளில் பயணம் செய்யப்போம். ஊரில் என்னென்ன மாதிரிலாம் தெரிஞ்சோமோ அப்படி செய்யப்போம். சில இடங்களுக்கு போயிருக்கிறோம், இந்த நோர்த் பக்கமெல்லாம் சின்ன ரைட் போயிருக்கிறோம். அந்த எங்களோட ஊராலே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ அப்படி மோட்டர் சைக்கிள் வந்து உண்மையாக வந்து நல்ல ஒரு அருமையான மோட்டர் சைக்கிள். ஆனால் என்ன சரியான கவனமாக விடணும், ஊர் மாதிரியெல்லாம் இல்லை. மோட்டர் சைக்கிளை பார்த்துட்டாலே ஒரு சந்தோஷம் கொண்டு வரும் எனக்கு. அந்த சந்தோஷம் தான் வருது.
உண்மையாக இந்த கேமரா வாங்கினா சரியான தான். செல்ஃபாக நாங்கள் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி பாருங்க. இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் போடுங்க. மற்றது எங்கேயாவது ரைட் போய் இப்படியான பைக் ப்ளாக் வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சபடின்னு சொல்லி நம்ம தம்பி கவனம் ஓடணும், பைக் டேஞ்சரண்டு. எல்லாருக்கும் நன்றிகள் சொல்ல போகிறோம் எல்லாருக்கும். ஏன்னு சொன்னால் டிக்டாக்ல ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். டிக்டாக்கை பார்க்குறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பைக் வாங்கிட்டேன். என்னுடைய டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் இது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இனிமே பைக் வாங்கியாச்சு, பெரிய ஒரு சந்தோஷம். நாங்கள் எந்த இடத்துல வாழ்கிறோம்ன்றதில் இல்லை வாழ்க்கை. உண்மையாகவே எந்த இடத்துல வாழ்ந்தாலும் அந்த இடத்த வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கொண்டோம்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் அந்த கஷ்டம் தெரியாது, அதோட வலி தெரியாது. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. என்ன எனக்கு விருப்பம்னு சொன்னால் இந்த கீயை போட்டோன்னு பாருங்கள், ஜமாண்டு வரும். இந்த லோகோவை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். பார்த்தீங்களா? மற்றது எங்களுடைய யூடியூப்ட நேமும் வந்து இதில் அடிச்சிருக்கேன் சகிந்தாண்டு. இந்த ஃபோன் ஹோல்டர் இல்லாமல் ஓடவே இல்லை, அது கட்டாயம் தேவை. என்னென்னு சொன்னால் எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க மோட்டர் சைக்கிள் சவுண்டை தான் கூடுதலாக எல்லோரும் ஆசைப்படுவீங்க. உங்களுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. ஓ, கீ போட்டப்படி தான் கிடக்கு. இதுதான் சவுண்ட். அவ்வளோ பெரிய சத்தம் மட்டும் இல்லை, அவ்வளவா குறைவான சத்தம் மட்டும் இல்லை, ஓரளவாக ஓகேயா இருக்கும். இது வந்து ஸ்ட்ரோக்கோட இருக்கிறவன்னா கொஞ்சம் சவுண்ட் வந்து நாங்கள் மோட்டர் சைக்கிளை வாங்கினபடியே வச்சிருக்கிறதால வந்து இந்த எக்ஸோஸ் வந்து இப்போ நார்மலாக இப்போ புது மோட்டர் சைக்கிளோட வரைக்க சவுண்ட் குறைவாக தானே வரும். பிறகு நாங்கள் புது எக்ஸோஸ் போடக்க தான் வந்து சவுண்ட் வந்து சட்டபடி இருக்கும். அது வந்து இப்போ அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சைனாவில் இருந்து வந்து கொண்டு இருக்குது. அது வந்து அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். நிறைய பைக்கில் நிறைய வீடியோக்கள் செய்ய போகிறோம் எல்லாமேரும். ஸோ மறக்காம உங்களுடைய யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பைக் வீடியோஸ் மட்டும் இல்லை, நிறைய வரும். ஸோ எதிர்பாருங்க இனி. ஓகே மக்களே, என்னுடைய மோட்டார் சைக்கிள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. மோட்டார் சைக்கிள் வாங்கினது பற்றிய மற்றது என்னுடைய மோட்டார் சைக்கிள் எப்படி இருக்குன்றது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்க. என்னென்னு சொன்னால் எங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ மறந்துருப்பார்கள் எங்களை. என்னென்னு சொன்னால் கனகாலமாக வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடையில. ஸோ அப்போ யூடியூப் வந்து எங்களுடைய வீடியோ வந்து பப்ளிக் வந்து ஷேர் பண்ணாது. ஸோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் வந்து எங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய், லவ் யூ கைஸ்.